இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குணா கோஸில் வந்து எப்படின்னா உங்கள் 8 பாடி விழுந்திருக்கு, லாஸ்ட்டாக ஒரு பாடி விழுந்ததுக்கு அவங்க பெரிய வசதியான பார்ட்டி. அவங்க வந்து நான் எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணிடுறேன், உள்ள முகத்தை நான் கொண்டு காமிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. போட்டு ஒரு 300 அடி இறங்கியிருக்கேன். 300 இறங்கினாக்க அதில் வந்து எப்படின்னா பாலத்தில் வந்து தண்ணி வருது, உள்ளே வருது. தண்ணி என் உடம்புல பட்டாது வந்துட்டு கையில் பட்டாலும் காலில் பட்டாலும் எதுவுமே வேலை, ஆக்சிஜன் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. லைட்டு வந்துட்டு அடிச்சிருது, ஆக்சிஜன் சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது. கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு பல சுற்றுலாத்தலங்கள், இந்த மாதிரி ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ், அட்வென்ச்சர் பிளேசஸ் இருந்தாலுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான். தூண்பாறையில் இருக்கக்கூடிய பிளவுகள் தான் இந்த குணா குகை அப்படின்றது. நம்ம ரோட்ல இருந்து பார்த்தோம்னா பிளராக் தெரியும். அதோட சோலை காடுகளுக்குள்ள வந்து அதோட பின்புறத்தை அடைஞ்சு அந்த பிளவு வழியா உள்ள இறங்கணும்னா அதுதான் குணா கேவ்ஸ். இது வந்து இன்னும் சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்கணும். ஏன்னா உள்ளே போய் பார்க்குறதுனால சேஃப்டியாக பண்ணணும். வரவங்களுமே அதை சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்றாப்புல ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு நீட்டாக போனாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ மூவி பார்த்தா நாங்கள் இங்கே எல்லாருமே வந்தோம். மஞ்சள் பாய்ஸ் பற்றி நம்ம கூட உள்ளவங்களை நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் நினச்சி இந்த படத்துக்கு பார்த்துட்டு குணாகேவுக்கு வந்தோம். கமல்ஹாசன் தான், குணாகேவ்னா கமல்ஹாசன் தான். குணா கோஸில் வந்து எப்படின்னா உங்கள் 8 பாடி விழுந்திருக்கு, லாஸ்ட்டாக ஒரு பாடி விழுந்ததுக்கு அவங்க பெரிய வசதியான பார்ட்டி. அவங்க வந்து நான் எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணிடுறேன், என் புள்ள முகத்தை நான் கொண்டாந்து காமிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் என்ன ஆச்சுட்டோம், ஒரு நாள் போனோம், 2 நாள் போகணும், 3 நாள் போகணும், 4 நாள் போனோம். எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல. கடைசியில் இருந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு நானாக சொன்னேன், சரி கீழே வந்து ரோப் போட்டு கயிறு போட்டு கீழே இறங்கி பார்க்கலாம். இறங்கி பார்த்தா இதில் என்ன எப்படி என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சிஜன் போட்டாங்க, டூம் லைட்டு போட்டாங்க. போட்டு ஒரு 300 அடி இறங்கியிருக்கேன். 300 இறங்கினாக்க அதில் வந்து எப்படின்னா பாலத்தில் வந்து தண்ணி வருது, உள்ளே வருது. அந்த தண்ணி என் உடம்புல பட்டாது வந்துட்டு கையில் பட்டாலும் காலில் பட்டாலும் எதுவுமே வேலை, ஆக்சிஜன் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. லைட்டு வந்துட்டு அடிச்சிருது. அதே போல் வந்துட்டு ஆக்சிஜன் சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதே போல் வந்துட்டு அந்த 300 அடி இறங்கியிருக்கேன். அந்த 300 இறங்கினதில் பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி போட்டாக்க அந்த கல் நான் நிற்கிற இடத்துல வந்து கரெக்டாக வந்து 3/4 மணி நேரம் ஆகுது ஒரு கல் போய் சேர. அந்த 3/4 மணி நேரம் கல் போய் சேரவே 3/4 மணி நேரம் ஆகும்போது அதுக்கு அடுத்து நான் வந்துட்டு போகிறேன்னு வச்சுங்க, என் உயிருக்கே எனக்கு கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் என் உயிரை பணம் வச்சது 300 அடி இறங்கினதான். அதுக்கு மேலே எனக்கு வந்து என் உயிருக்கு கேரண்டி யாரும் தர மாட்டாங்க. நான் பண்ணு அதோடு வந்துட்டு நான் நிப்பாட்டிக்கிட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, எப்படியாப்பட்ட இவங்களும் ஆகலாம் சரி, செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு பல சுற்றுலாத்தலங்கள், இந்த மாதிரி ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ், அட்வென்ச்சர் பிளேசஸ் இருந்தாலுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான். டெவில்ஸ் கிச்சன் அப்படின்றது பிரிட்டிஷ் பீரியடில் போயிட்டு வந்து அங்கே அந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே ஒரு அட்வென்ச்சர் ஹைக் பண்ண இடம். அந்த இடம் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்பாறைக்கும் அந்த டெவில்ஸ் கிச்சன் சொல்லக்கூடிய அந்த குணா குகை இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. தூண்பாறையில் இருக்கக்கூடிய பிளவுகள் தான் இந்த குணா குகை அப்படின்றது. நம்ம ரோட்ல இருந்து பார்த்தோம்னா பிளராக் தெரியும். அதோட சோலை காடுகளுக்குள்ளே வந்து அதோட பின்புறத்தை அடைஞ்சு அந்த பிளவு வழியாக உள்ளே இறங்கணும்னா அதுதான் குணா கேவ்ஸ். இந்த குணா குகைகள் அப்படின்ற பேரே வந்துட்டு கமலஹாசனோட குணா படம், அந்த திரைப்படம் வந்த பின்னாடி ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட இடமா இருக்குது. இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி ஆழம் கொண்டது. பல்வேறு குகைகள் இந்த இடத்துல பார்த்தோன்னா 30 to 40 பக்கவாட்டிலையும் நேராகவும் நெடுகாவும் எப்படி பார்த்தாலுமே சிறு சிறு குகைகள், பெரிய குகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 1000வது அடியில் வந்து ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் லெவலில் இந்த குணா குகை அமைஞ்சிருக்கோம். இதுக்குள்ளே போய் நாங்கள் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் போய் வெளியே வந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு எண்ட்லேயுமே ஒரு பெரிய மலைச்சரிவு. அந்த மலைச்சரிவில் எண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் முடிவே இல்லாத
ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் இதில் இருக்கும். இது ஒரு காலகட்டங்களில் வந்து உள்ளூர் மக்கள் தெரிஞ்சவங்க போயிட்டு வர்றதுக்கு எந்தவித தடையும் கிடையாது, எந்த கட்டணமும் கிடையாது, அவங்களா போய்க்கலாம் வந்துக்கலாம். எங்களுக்கு தெரியும் இந்த ஊரை பொறுத்தளவுக்கு மழை காலங்களில், பனி காலங்களில், இந்த வறண்ட காலங்கள்லாம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சீரான ஒரு தட்பவெப்பநிலை உள்ள நேரங்களில் இதுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. இதில் அச்சமூட்டும் வகையில் இருக்கக்கூடியதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வவ்வால்கள், அந்த இருண்ட பகுதி, இந்த இருண்ட பகுதியில் வாழக்கூடிய வவ்வால்கள், அது வந்து நம்ம வந்து முகத்தில் வந்து தட்டிட்டு அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். அது தவிர அங்கே இருக்கக்கூடிய வெப்பமில்லாத ஒரு சூழ்நிலை, அந்த குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய காய்ந்த சிறகுகள் ஒரு விதமான ஒரு அமிலத்தை வாயுவை ஏற்படுத்தும் போது அந்த வாயுவோட நெடி, அந்த வவ்வாலோட எச்சங்களோட நெடி ஒரு மிகப்பெரிய துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அதனால் பல பேரை வந்து மூஞ்சியில் கர்ச்சிஃப்லாம் கட்டிக்கிட்டு கூட அதுக்குள்ளே நாங்கள் போய் பார்த்துருக்கோம். ரெண்டாவது உள்ள ரொம்ப இருண்ட பகுதியில் நீங்கள் கேண்டலோ மற்ற தீபந்தங்கள் போன்ற பகுதியில் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. ஒரு டார்ச் லைட் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம போய் உள்ளே போய் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே அது வந்து முழுமையாகவே இருளடைஞ்சிருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு சூனிய உலகம் மாதிரி தான் அந்த பிளேஸ் இருக்கும். இந்த பகுதியை பற்றி நிறையா பேசலாம். இருந்தாலுமே அந்த குணா குகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணா கமல் சாரோட படத்துக்கு பிறகு தான் மிகப்பெரிய பிரபலமாச்சு. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அது கடந்த பின்னாடியும் சமீபத்தில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்றது இந்த கொடைக்கானல் மேலே இருக்க ஈர்ப்பை விட அதிகமாக அந்த குணா குகை மேலே ஈர்ப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நிகழலை, அண்டை மாநிலங்கள், ஏன்னா இப்போ வந்து எல்லாமே திரைப்படங்களை வந்து பல தளங்களில் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து பார்க்கறதுனால மிகப்பெரிய அட்ராக்ஷனாக இருக்குது. அந்த படத்தை பார்த்த உடனே மற்ற பகுதிகளுக்கு போகக்கூடிய டூரை கூட கேன்சல் பண்ணிவிட்டு கொடைக்கானலை நோக்கி அதிகப்படியான மக்கள் வந்து படையெடுத்து வரவங்க வந்துட்டு மற்ற பிரதான சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறத தவிர்த்துட்டு கூட இந்த குறிப்பிட்ட பகுதியை நேரடியாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னா அதுக்கு உண்டான குகைக்குள்ளெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அது நிரந்தரமாக மூடப்பட்டது. அது மேலே உள்ள கம்பி வலைகள் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஒரு டவர் மட்டும் இருக்குது. அந்த டவர்லேருந்து பெருசாலாம் எதுவுமே தெரியாது. அதோட மேல் பகுதி அந்த மண் திட்டு வரையும் தான் நம்ம போக முடிகிற அளவில் இருக்குது. அதனால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த படத்தை பார்த்துட்டோ குணா படத்தை பார்த்துட்டோ வந்தாங்கன்னா அது ஒரு ஏமாற்றம் அளிக்கும் செயலாக தான் இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன அடிக்கடி பல ஆண்டுகளாக கேட்டிருக்கோம். இன்றைக்கி நேரத்தில் வெளிநாடுகளில் பார்க்குறோம், மற்ற மாநிலங்களில் பார்க்குறோம். இது போன்ற குகைகளை வந்து சரியான ஒரு சோலார் லைட்ஸ் போட்டு இல்லை ஜென்ரேட்டர் மின் வசதி வச்சு நல்ல ரேம்ஸ் ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் சரியான பாதுகாப்போட கைடுகளோட அனுமதியோட கூட கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு திருப்பி வர மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி தரணும்னு சொல்லிட்டு பல ஆண்டு கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த அளவுக்கு பிரபலமான பிறகு கூட அதை செய்வாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோம். நாங்கள் ரீசெண்டாக வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போய் பார்த்தோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் கண்மணி அன்போட சாங்னாலே அது லவ் அந்தமாக தான் இருந்தது. இப்போ அது ஃப்ரெண்ட்ஷிப் அந்தமாக மாறிடுச்சு. இப்போ நாங்கள் அதனால் அது பிளான் பண்ணி நாங்கள் டூர் பண்ணணுமே வந்தோம். இங்கே நிறையா மக்கள் வந்திருக்காங்க. எல்லாருமே வரது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா குணா கேவ் வந்து ரொம்ப ஹைட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அது இன்னும் நல்லா விஷுவலைஸாக யாருக்குமே தெரியல. ஏன்னா அங்கே மூவி பண்ணது அந்த இது எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஸோ அது வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியே வச்சுருந்தா நல்லாயிருக்கும் டிஸ்பிளே வைக்கும்போது. ப்ளஸ் இது வந்து இன்னும் சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்கணும். ஏன்னா உள்ளே போய் பார்க்குறதுனால சேஃப்டியாக பண்ணணும். வரவங்களுமே அதை சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு நீட்டாக போனாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். லேட்டஸ்ட்டாக அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த குணா கேவ்லாம் வந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் இருக்குமான்னு எங்களுக்கே தெரியல. அந்த படத்தை பார்த்தோம் தான் இதெல்லாம் இருக்குது. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் அதெல்லாம் உள்ளே போய் பார்க்குற மாதிரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுற மாதிரியும் நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா எல்லாருமே நல்லாயிருக்கும். படம் நல்லா சூப்பராக இருக்குது. டைரக்டர் நல்லா அருமையாக எடுத்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா எல்லோரும் வந்து நல்லா எல்லா பப்ளிக்கும் நல்லா பார்க்கலாம் இந்த இடத்த. மஞ்சுமல் பாய்ஸ் சினிமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்துட்டுருக்கேன். இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்குது. குணா கேவ் பற்றி சினிமையில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வரும்போது யாருக்குமே தெரியாது. இந்த உள்ளில் இருக்க சீன்ஸ் மொத்தம் இந்த டிஸ்பிளே பண்ணினா எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல நிறைய பேர் விழுந்திருக்காரு. ஆனால் அவர் எஸ்கேப் பண்ணதே இல்லை. அதனால இந்த இடத்த கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணினா நல்லா இருக்கும். ஆனால் இந்த சினிமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக
பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறேன். ஸோ மூவி பார்த்தா நாங்கள் இங்கே எல்லாருமே வந்தோம் மஞ்சுமல் பாய்ஸ் பற்றி. நம்ம கூட உள்ளவங்களை நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் நினச்சி இந்த படத்துக்கு பார்த்துட்டு குணாகேவுக்கு வந்தோம். கமல்ஹாசன் தான், குணாகேவ்னா கமல்ஹாசன் தான். ஸோ அதை பார்த்துட்டு அதையும் அந்த மூவி ஒரு த்ரோ பேக் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் அந்த சாங்கும் மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்க்க வந்தோம். அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.